ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. எல்லாருமே என்ன பண்றீங்க? என்ன மாசமா டெய்லி இதே தான் கேட்குறீங்க, என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இன்னைக்கு உலகம் ஃபுல்லும் சண்டே லீவு தான். ஸோ எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் லேடிஸ், கிச்சனில் இருக்கிற லேடிஸ்க்கு சமையல் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இன்னைக்கு ஹஸ்பண்டுக்காக இன்னைக்கு தான் அவருக்கு ஒரு நாள் லீவு. அவருக்கு ரொம்ப டேஸ்டி ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம்னு நினைப்பீங்க. சிலர் ஆஸ் யூஷுவல் சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆவீங்க. நானும் சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு வச்சுட்டு போயிட்டேன்னா மத்தியானம் 2 மணிக்கு 1 மணிக்கு வரும்பொழுது எனக்கு சாப்பிட கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாம் ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால தான் கிச்சன்லேருந்து வீடியோ போடுறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, தேவையில்லாத இடங்களில் சரிங்களா, நம்ம வந்து நம்முடைய மரியாதையும் தன்மானத்தையும் நம்ம இழந்துடுறோம் இல்லையா சில இடங்களில். உடனே நீங்கள்லாம் என்ன தானே பார்க்குறீங்க, என்னை மட்டும் பார்க்காதீங்க, எல்லாருக்கும் உண்டு இது நம்ம வாழ்க்கையில சரியா. நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு சில உறவுகள் மேல, இல்ல ஒரு சில நண்பர்கள் மேல, ஒரு சில தெரிஞ்சவங்க மேல நம்ம வைக்கிற ஒரு அன்பு ஆர் பரிதாபம், ஏதோ ஒரு விதமான என்ன சொல்ல, ஒரு கேர், ஒரு அஃபெக்ஷன், இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்ந்து சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தால தான் நம்ம ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணிடுறோம், தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள மாட்டிட்டு நம்மளுடைய தரத்தை ஆனாலும் நம்ம குறைக்காம அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போக ட்ரை பண்றோம். சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஈக்குவலா போய் அவங்களுடைய தரத்தையும் குறைச்சிக்கிறாங்க இல்லையா. நான் அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு தேவையில்லாத இடங்கள்ல நம்முடைய தரத்தை குறைச்சிக்க கூடாது. என்ன வேணா நடக்கட்டும், என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, நான் யாரு அப்படின்ற அந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு பர்சனலா எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கும் இல்லையா, அதை நான் எங்கேயும் விட்டு கொடுத்துடக்கூடாது. எல்லாருக்கும் சொல்றேன், யாரா இருந்தாலும் நம்ம அவங்க ஈக்குவலுக்கு நம்ம போய் தரம் தாழ்ந்து ஒரு விஷயங்களை பத்தி பேசுறதோ, ஆர்கியூ பண்றதோ, சண்டை போடுறதோ வச்சோம்னா அந்த இடத்துல நம்முடைய சுய மரியாதையை இழக்க வேண்டி வரும். நம்முடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு நாளும் ஒரு இடத்துலையும் இழக்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. அது நம்ம கையில தான் இருக்கு. அதை எப்படி கேரி ஓவர் பண்ணோன்றது உங்க கையில தான் இருக்கு. எந்த இடமா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், நமக்கு அந்த பேசுற விஷயங்களோ அந்த பேசுற செயல்களோ நமக்கு ஒத்து போகலைன்னா நம்ம அவங்க கிட்ட அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சுக்க கூடாது. அந்த வீண் விவாதங்கள் வந்து என்னைக்குமே ஒரு என்ன சொல்ல, ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே, புரியலன்னா அது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தையும் கலக்கத்தையும் உண்டு பண்ணும். அதை விட பெட்டர் என்ன பண்ணலாம், அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போறது ரொம்ப பெட்டர். அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்றதை விட, அவங்க இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான், இதுக்குள்ள நான் என்ட்ராக விரும்பல அப்படின்றது வச்சுக்கணும். அதை விட மோரோவர் நம்ம என்ன பண்ணோம்னா, யாருக்கிட்ட பழகினாலும் சரி, நம்ம நண்பர்கள் ஆகட்டும், நம்முடைய சொந்த பந்தங்கள் ஆகட்டும், நம்மளுடைய அது என்ன சொல்லலாம், இன்னும் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், எங்கே இருந்தாலும் நம்ம கொலீக்ஸ் கிட்ட யாருக்கிட்டனாலும் நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சுக்கணும். நம்ம போயிட்டு அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பவுண்ட்ரி தாண்டி நம்முடைய எல்லையை தாண்டி நம்ம அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே போய் நின்றுட்டு ரொம்ப ஓவரா இன்வால்வ் ஆகக்கூடாது. மறுபடியும் நீங்களாம் என்னதானே பார்க்குறீங்க, இது எல்லாருக்கும் பொருந்தும், சும்மா என்னையே பார்த்துட்டு இருக்காதீங்கன்னா அப்புறம் எனக்கு பேச்சு வராது, புரியுதுங்களா. அமைதியா இருங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. அப்படியே என்ன பார்த்துட்டு உங்க கை கரகரகரன்னு இருக்குதுல்ல கமெண்ட் அடிக்கிறதுக்கு, என்ன திட்டலான்ட்டு அப்படியெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, புரியுதுங்களா. நான் அழுதுருவேன் அப்புறம் இன்னைக்கு லைவ்ல. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க, கேளுங்க, புரியுதுங்களா. நம்ம பவுண்ட்ரிக்குள்ள இருக்கணும். அந்த பவுண்ட்ரி என்னன்றதை நம்ம லிமிட்குள்ளே வச்சுக்கணும். சில விஷயங்கள் நம்மளால் போய் ரொம்ப பேச முடியாது இல்லையா, நம்ம அவங்க அளவுக்கு தாழ்ந்து பேச முடியாது. ரெண்டாவது, அவங்களுடைய எல்லைகளுக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அவங்களுக்கு ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் நம்மளால் போயிட்டு அந்த அளவுக்கு போனோம்னா என்ன ஆகிடும்னா, நம்மளுடைய தரம் அந்த இடத்துல குறைஞ்சிரும். அப்படி தானே. நம்மளும் அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இவங்களே இங்கே வந்துட்டாங்க, இவங்களும் நம்மள மாதிரி தான், உட்கார்வா, தோல் மேலே தோல், சில சொல்லுவாங்க, மச்சான் வாடா இங்கே வரைக்கும் வந்துட்டேன், உள்ள வந்துட்டேன், வாடா இதுலேயே இருறா அப்படின்வாங்களா, அந்த கதையாயிடும் நம்ம நிலைமை. ஸோ நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சுக்கணும், லிமிட் இருக்கு. எந்த விஷயமானாலும் சரி, பேசுகிற வார்த்தைகளில் ஒரு லிமிட் இருக்கணும். யாரா வேணா இருக்கட்டும், என்ன வேணா பேசட்டுமே, என்ன பேசி அந்த இடத்துல நம்மளை ட்ரிகர் பண்ற மாதிரி பல விதமான வார்த்தைகள் வரட்டும், உங்களுக்கே இப்போ தெரியும். பட் ஆனால் எந்த இடத்துலையும் சரி நம்முடைய கண்ணியத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப 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 கவனம் தேவை. அவங்க பேசுகிறாங்கன்னு நம்ம பதிலுக்கு பேசிட்டோம்னா நம்முடைய தரம் தாழ்ந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அந்த இடத்துல நம்முடைய தரத்தை தாழ்த்திடணும். ஒரு காலமும் அப்படி பண்ணாதீங்க. வார்த்தைகளுடைய டெப்த் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க நம்மளை காயப்படுத்துகிறாங்களா, நீங்கள் அந்த இடத்த விட்டு ஒதுங்கி தூரம் போயிடுங்க. அதற்கு பதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படி உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இல்லை இல்லையா. அதே மாதிரி ஒரு சிலர் நம்மளை ரொம்ப காயப்படுத்தி தரக்குறைவாக பேசிட்டாங்கன்னா அதை வந்து அப்படியே மனசில் வச்சு பாரத்தை வச்சுட்டு அந்த வெஞ்சன்ஸை வச்சுட்டு சுற்றக்கூடாது. மறந்துடணும்.
ஃபர்கியூ பண்ணிடணும். சரியா? மறந்துட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போக கற்றுக்கணும். இல்லை இவங்க இப்படி என்ன பேசிட்டாங்க, இவங்கள நான் பழிக்கு பழி வாங்கிடுவேன் நம்ம சொன்னோம்னா, அப்போது நம்ம பழி வாங்குறவங்க நமக்கு ஈக்குவலான ஒரு பர்சனாக இருக்கணும். நம்ம பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை விட ஒரு என்ன சொல்ல ஒரு ஏழ்மையான நிலையிலையோ ஒரு தரம் தாழ்ந்த நிலையிலையோ இருக்கிறாங்கன்னா அவங்கள போய் நம்ம பழி வாங்குறது வந்து செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு சமம் இல்லையா? அதை விட நம்ம ஒதுங்கி அந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும். மன்னிச்சு, போ, உனக்கு நீ என்னோட எல்லைக்கு வர்றதுக்கு தகுதியானவன் கிடையாது, நான் உன் எல்லைக்கு வர்றதுக்கும் தகுதியானவன் கிடையாதுன்ட்டு நம்ம ஒதுங்கி போக கற்றுக்கணும். அதே மாதிரி நான் என்ன சொல்லனா, ஒரு சோஷியல் மீடியா ஆகட்டும், இல்லை நம்மளுடைய ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லை நம்முடைய குடும்ப வீட்டில் ஆகட்டும், எந்த இடத்துல ஆகட்டும், நம்மளை தவறாக பேசுகிறோம். இப்போ எஸ்பெஷலி ஒரு சோஷியல் மீடியாவில் நிறையா பேர் என்னை எவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்க நீங்கள் கேட்டுட்டு தானே இருக்கீங்க. அப்படி புகழாக பேசும்போது பதிலுக்கு நம்மளும் அவங்கள புகழ்ந்து பேசணும்னா நம்முடைய தரம் என்னன்றது காமிச்சிருவாங்களா? அப்போ நமக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது வித்தியாசம்? அது இல்லாமல் போயிடுது இல்லையா? பெட்டர் அந்த இடத்துல அமைதியாக இருக்கும்பொழுது என்னை நேசிக்கிறவங்க நீங்களாம் என்ன சொல்கிறீங்க, மசுமா யார் என்ன பேசுகிறாங்க, நீங்கள் யாருன்றது எங்களுக்கு தெரியும் இல்லையா, நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கலன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் நம்முடைய தரம். நம்ம அந்த தரத்தை விடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி பேசுகிறவங்களை என்ன பண்ணலாம்? எத்தனையோ வழிகள் இருக்குது. அதை விட்டு ஒதுங்கி வந்துட்டு ஒன்று பிளாக் பண்ணிடலாம், இல்லை ரிப்போர்ட் பண்ணலாம், இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை போயிடலாம். இப்போ ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது, நம்மளை ரொம்ப தரம் தாழ்த்தி ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறாங்க, ஒரு மரியாதை இல்லாமல் நம்முடைய வேலையை நம்மளால் பார்க்க முடியல, எந்த நேரம் நம்ம கூட இருக்கிற குளிக்கு நம்மளை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு அப்போ என்ன பண்ண முடியும்? சிம்பிள் விஷயம் தாங்க. அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. ஜஸ்ட் அவனை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அவன் எந்த விஷயத்துக்காக உங்களை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கானோ அந்த விஷயத்தில் அவனை விட பெஸ்ட்டாக காமிச்சு போயிடுங்க. உங்கள் தரத்தை நீங்கள் அங்கே குறைச்சி காமிச்சிடாதீங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்கிறேன், ஆண்களுக்கும் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு உறவுகள் இருக்கும்போது மாமனார், மாமியார், நாத்தனார், அப்புறம் அது என்னென்ன அந்த பொண்ணோட அண்ணனோ தம்பியோ யாரோ நம்மளை தரம் குறைவாக ட்ரீட் பண்ணுறாங்களா, நம்மளை இல் ட்ரீட் பண்ணுற மாதிரி, நம்மளுக்கு வார்த்தைகள் ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி இருக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க கிட்ட போய் உங்களுடைய தரத்தை குறைச்சி ஈக்குவலா நின்று நீங்க பேசி ஆர்கியூ பண்ணாதீங்க. எந்த இடத்துல அவங்க உங்களை அப்படி பேசுறாங்களோ அந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு யாருன்றதை நிரூபிங்க. அதுக்கு முயற்சி செய்யுங்க. அதை விட்டுட்டு நீ என்னை இப்படி பேசிட்டியா, உன்னை நான் வேற லெவல்ல பேசி கீழ்ச்சிடுறேன்டா, அப்போதான்டா எனக்கு மனசு திருப்தியாகும். நீ என்னை பேசிட்டியாடி, இரு மாமனார் மாமியார் உனக்கு இன்னைக்கு தண்ணியே கிடையாது, சோறே கிடையாது, நீ இன்னைக்கு பட்னியா கிடையாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒரு அதை விட ஒதுங்கி போயிட்டு பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. எனக்கு நான் யாருன்றது எனக்கு தெரியும். நமக்கு முதல்ல ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் வேணும். நான் யாரு, அதை நம்ம ஒரு காலம் மறக்கக்கூடாது. புரியுங்களா? நான் யார், என் தகுதி என்ன, என் தரம் என்ன. நம்ம ஒரு சில இடங்கள்ல நம்ம ஒரு வேலை தவறுதலா ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டாலும் அதை விட்டு டக்குன்னு வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு நான் யாருன்றதை நம்ம மறக்கக்கூடாது. ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு ராஜா இருந்தாராம், சூப்பரான ராஜா. அவர் அந்த நாட்டை வந்து ரொம்ப கண்ணியத்தோடையும் ரொம்ப அருமையாகவும் ஆட்சி செய்துட்டு வந்துட்டு இருந்தாராம். மக்களுக்கு எல்லாருக்கும் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ பக்கத்து நாட்டில இருந்து ஒரு தூதுவர் வந்தார். அந்த அரசர் வந்து ஒரு தூதுவரை அனுப்பியிருந்தார். அந்த தூதுவர் வந்து இந்த ராஜாவை பார்க்க வந்திருக்காரு. பார்க்க வந்த தூதுவர் வந்தோடனே இந்த ராஜாவை பற்றி அவருக்கு தெரியும். ரொம்ப கண்ணியத்தோடையும் ரொம்ப கருத்தாகவும் நாட்டை ஆள்றவர், அப்படி அமைதியாகவும் நாட்டை ஆள்றவரும் தெரியும். ஸோ அவரை நம்ம எந்த விதத்திலேயாவது அவரை நம்ம எரிச்சல் மூட்டி அவருடைய கண்ணியத்தை இந்த அரசவையில் அவங்களுடைய அரசவைக்குள்ளே இவர் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு அந்த தூதுவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார். இவரை பத்தி கேவலமா பேசுவார். இவர் கொஞ்சம் கூட அசரவே மாட்டார். அப்ப அந்த அரசவையில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் எழுந்து கோபப்பட்டு இந்த தூதுவரை வந்து என்ன சொல்ல தண்டிக்கிறதுக்கு அவங்க வருவாங்க. வரும்பொழுது ராஜா சொல்வார், அமைதியா இருங்க, அவர் பேசட்டும் வருவார். அவர் எல்லாம் பேசி முடிச்சதும் இவர் சொல்வாரு, தூதுவரே ரொம்ப ரொம்ப நன்றி, இப்போ ராஜா நல்லா இருக்காரா, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு. தூதுவருக்கு ஒன்றுமே புரியாதான். நான் இந்த மனுஷனை எவ்வளோ கேவலப்படுத்தினேன், எவ்வளோ ஒரு மாதிரி அவரை கோபம் வர மாதிரி எத்தனை விஷயங்களை பேசினேன், இந்த மனுஷன் அவர் கண்ணியத்தை விட்டு தவறவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போனதும் அவர் போன உடனே அந்த அரசவையில் உள்ளவங்களாம் கேட்பாங்களா, ராஜா என்ன நீங்கள் உங்களை இவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க, எங்கள் எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் எங்களையும் அமைதிப்படுத்திட்டு நீங்களும் அமைதியாக இருக்கீங்களே, இது நியாயமாக இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் கேட்பாரு, அந்த தூதுவர் வந்து அவ்வளோ கேவலமாக பேசுறதே நான் என் கண்ணியத்தையும் என் தரத்தையும் இழக்கணுன்றதுக்காக தான். இத்தனை நாள் நான் கட்டி காப்பாற்றின என் கண்ணியத்தையும் என் தரத்தையும் கேவலம் இந்த ஒரு தூதுவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்றதுக்காக நான் தரம் இறக்கிட்டேனா, அப்போ அதுக்கு என்ன மரியாதை இருக்குது? புரியுதுங்களா? என்னைக்கும் சிங்கம் சிங்கம் தான். சிங்கத்தை பார்த்து நாய் குறைச்சாலும் அந்த நாய் தான் பயந்து போகும் ஒழிய சிங்கம் ஒரு நாளும் பயப்படாது அப்படின்னு அந்த ராஜா சொன்னாரா.
இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம யாருன்னு நிர்ணயிக்கிறது நம்மளுடைய கண்ணியத்திலையும் நம்ம மற்றவங்க கிட்ட நடந்துக்கிற முறையிலையும் தான். தயவு செஞ்சு நான் எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, எந்த இடத்துலையும் உங்களுடைய தரத்தை இழந்துடாதீங்க. யாரையாவது ஒருத்தர் எதிர்க்க போறீங்களா, இல்லை யாராக்கிட்டையாவது ஆர்கியூமெண்ட் பண்ண போறீங்களா, அவங்க நமக்கு தரமானவங்களான்னு பாருங்க. அவங்க செய்த செயல் நம்மளை காயப்படுத்த முடிஞ்ச அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போயிடுங்க, மன்னிச்சுட்டு போயிடுங்க. மன்னிப்புன்றது பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம ஒருத்தவங்க கூட சண்டை போட்டு அவங்கள அசிங்கப்படுத்துறதை விட மன்னிப்புன்றது ரொம்ப பெரிய விஷயம். இல்லை உங்களால் மன்னிக்க முடியல, அவங்கள ரொம்ப காயப்படுத்திச்சா, நீங்கள் அவங்க அளவுக்கு நீங்கள் தரம் இழங்காதீங்க. அது கூட பெட்டர் என்ன பண்ணுங்க, சட்டப்படி போய் நடவடிக்கைகள் எடுங்க. நியாயமான அவங்க தவற உணர்றதுக்குரிய தண்டனைகளை கொடுங்க. நீங்க ஈக்குவலா அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசிட்டீங்கன்னா அந்த காரியம் இல்லாம போயிடும். அது என்னவா இருக்கட்டும். ஒரு குடும்ப உறவுல கூட அப்படி ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்திட்டே இருக்காங்கன்னா பொறுமையை கடைபிடிங்க. பொறுமையை கடைபிடிச்சிட்டு அவங்க கிட்ட அவங்க செஞ்ச தவறு என்னன்றது அவங்களுக்கு உணர்த்துறதுக்குரிய வழி என்னன்றதை பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி இருக்கோன்றது, நம்ம கண்ணியம் தவறாம, நம்ம நேர்மையான வழியில, நம்முடைய ஒரு நாள் நம்முடைய வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வராம நம்ம இருந்தோம்னா அது என்ன தெரியுமா அடையாளம்? நம்முடைய பிறப்பு, நம்முடைய வளர்ப்பு, நம்முடைய தாய் தகப்பன் நம்மளை இப்படி வளர்த்துருக்காங்கன்றது மற்றவங்களுக்கு நம்ம காட்டுறது. புரியுதுங்களா? தயவு செஞ்சு எல்லாருக்கும் நான் சொல்றேன், யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டத்துல இந்த மாதிரி கிராஸ் பண்றீங்க, சிலருடைய வார்த்தைகளால, குடும்பத்துல கணவருடைய வார்த்தைகளால, மனைவியோட வார்த்தைகளால, மாமனார் மாமியாருடைய கொடுமைகள், ஆஃபீஸ்ல இல்லை ஸ்கூல்ல காலேஜ்ல எங்க இருந்தாலும் சரி, நீங்க யாருன்றதை நீங்க மறந்துடாதீங்க. எந்த இடத்துல நீங்க தலை குனிறீங்களோ அந்த இடத்துல கடவுள் உங்களை உயர்த்துவார். அந்த நம்பிக்கையை நீங்க மறந்துடாதீங்க. இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புறது. நீங்க யாருன்றதை நீங்க ஒரு காலமும் மறந்துடாதீங்க. நீங்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்க நம்ம யாருன்றதை சொல்ல கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம அவங்க சைட்ல போய் நின்றுவோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. சரிதானே? இன்னைக்கு சூப்பரா எல்லாரும் மட்டன் பிரியாணி எல்லாம் செய்யுங்க. நானும் மட்டனும் சுவரொட்டியும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ அதெல்லாம் ஒரு பயங்கரமான ப்ரிப்பரேஷனில் செஞ்சு மத்தியானத்துக்குள்ளே சாப்பிடணும், அதுக்குள்ளே சர்ச்சுக்கு ரெடி ஆகணும். ஸோ இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமா இருங்க. கடந்து போகக்கூடிய விஷயங்களை கடந்து போயிடுங்க. எதுக்குள்ளேயும் போய் மன உளைச்சல் ஆகிக்காதீங்க. நீங்கள் இன்னொருத்தருக்கு டீச்சராக இருந்து நீங்கள் லெசன்லாம் டீச் பண்ணாலும் எழுதுறவன் என்ன எழுதுறானோ அதான், அது புரிகிறவன் 100 மார்க் எடுப்பான், புரியாதவன் ஃபெயில் ஆகிறவன் ஃபெயில் ஆகிட்டு தான் இருப்பான். ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒதுங்கி போயிடுங்க. சும்மா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறதால நம்மளே ஒரு நாள் டயர்ட் ஆகிடும். அதை விட நம்ம ஒதுங்கி போயிட்டோம்னா அட்லீஸ்ட் நம்மளாவது நல்லா இருப்போம் இல்லையா? அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? யாருக்கு என்ன மன வருத்தம் இருந்தாலும் இன்னைக்கே தூக்கி போட்டுட்டு நீங்கள் யாருன்றதை உங்கள் தரத்தை ஒரு நாள் ஒருத்தருக்காக விட்டு கொடுத்துடாதீங்க. உடனே நீங்களாம் ரெடி ஆகிட்டீங்களா கமெண்ட்ஸ் போட ஆரம்பிங்க, அடிச்சு முழக்குங்க. நீங்க யோகியமா மெர்சிமா, நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேளுங்க. வலிக்குதுங்க, ரொம்ப வலிக்குது, போதும் விட்டுருங்க. ஓகேங்களா? மன்னிப்போம், மறப்போம். ஓகே, முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.